வணக்கம் நண்பா, நான் உங்கள் சீஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேட்டையினுடைய முதல் ரிவ்யூ வந்துடுச்சு. ஸோ இவர் சொன்னாலே படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். இதை இவர் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி கணிச்சு லாஸ்ட் இயரும் சொல்லியிருந்தார். ஸோ திரும்பவும் சொல்லியிருக்காரு, வேட்டையன் மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்லாம் தூக்கி காமிச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, அனிருத். ஸோ அனிருத் சொல்லிட்டாரு அப்படின்னாலே அந்த படம் ஹிட்டு தாங்க. அனிருத் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு இசையமைப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி இசையமைச்சதுக்காக ட்வீட்லாம் போடுவார். ஆனால் பெருசாக ஃபயர் விடுறது, அந்த கப்பை தூக்கி இந்த கப்பு சிம்போல் ஏமோஜி வைக்கிறது, வெற்றி பெற்ற மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் ஜெயிலர் படத்துக்கு மட்டும்தான் முதையாக அவர் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் கடந்த ஆண்டு. ஸோ அப்போவே எல்லோரும் சொன்னாங்க, ஐயா இவர் மியூசிக் போட்டிருக்காரு, அதுவும் ரஜினியோட ஃபேனு, அதனால் அப்படி பண்ணுறாருப்பா. அப்படியெல்லாம் ஒன்றும் ஜெயிலர் பெருசாலாம் இருக்காது. ஏற்கனவே நம்ம பார்த்து தானே அண்ணாத்து, அப்புறம் நெல்சனுடைய டைரக்ஷனில் ஏற்கனவே வந்தது தானே பீஸ்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் ஆகி என்ன படத்தை கொடுத்துட போகிறாங்க. அப்படி தான் ஆடியன்ஸுங்கிறத விட சில வெளியில் உள்ள ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் எதிராகவே வச்சுக்கிருந்தாங்க ஜெயிலருக்கு. ஆனால் தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் அனிருத்து வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட மாட்டார் ஜெயிலருக்கு, ஆனால் போட்டிருக்காரு. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுமே அவங்களுக்கு ஜெயிலர் என்ன மாதிரியான ஒரு ரிவ்யூ வந்துச்சு, என்ன மாதிரியான ஆடியன்ஸ் கூட்டம் தேட்டரை நோக்கி நகர்ந்தாங்க, என்ன மாதிரி ஒரு வசூல் சாதனையை படைச்சிச்சின்னு. 2023 அதிகபட்ச வசூலான 650 கோடியை தாண்டி போணுச்சு ஜெயிலர். ஸோ ஜெயிலருடைய வசூல் அதுக்கு பிறகு வந்த லியோவால் கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஆனிச்சு. ஸோ இப்போ ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அதே மாதிரி மீண்டும் இப்போது அனிருத்து வேட்டையன் படத்துக்கு ஃபயர் விட்டுருக்காரு. அதே மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வச்சுருக்காரு, எமோஜிலாம். ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமான விவாதமாக இருக்குது. அனிருத்தினோட ஜெயிலருக்கு சொன்ன மாதிரியே வேட்டைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்போ எல்லாருமே அந்த வேட்டையின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் எகிரி இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் 7 நாள் இருக்குது படம் வரப்போக. எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு அனிருத் அவருக்கு சைடில். மற்ற எல்லா ஒர்க்குமே முடிச்சு கொடுத்துட்டாரு டேரக்டரும். ஸோ படம் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீன் ஆகிறதுக்கு 10th 9ஆம் தேதியே பார்த்திங்கன்னா USA, அப்புறம் இங்கே UK, இது மாதிரி முக்கிய நாடுகளில் பெரிய நாடுகள் எல்லாம் ப்ரீமியர் ஷோ பண்ணுறாங்க. முத நாளே அந்த 9ஆம் தேதி நைட்டு இந்திய டயத்துக்கு 4 மணியும், அந்தந்த ஊர் டயத்துக்கு UK டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 11 மணிக்கு பண்ணுறாங்க லண்டன்ல எல்லாம் ப்ரீமியர் ஷோ. இதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது படத்தை பார்க்கணும். உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. அனிருத்துடைய இந்த ட்வீட்டு தான் இப்போ தலைவர் ஃபேன்ஸை கொஞ்சம் குஷியாக்கியிருக்கு. இது ஒரு புறம் கொண்டாட்டமான செய்தினா, அப்புறம் இன்றைக்கி மார்னிங் தலைவர் டிஸ்சார்ஜ் ஆன செய்தி இன்னும் ரசிகர்களை குஷியாக்குனுச்சு. ஸோ இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டமான நாளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றே சொல்லியிருந்தோம், தலைவர் நாளை இல்லை நாளை மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. அதே போல் தலைவர் இன்றைக்கி காலையில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஆனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல்நலம் சரியாகி வரதுக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள், பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற முதல்வர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்தது மட்டுமில்ல, என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் பெருசாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ரசிகர்களுக்கு. ஸோ ஏன்னா அவங்க தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே அவருக்காக கோயில் குளங்கள் எல்லாத்துலேயுமே பிரார்த்தனைகள்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க தலைவர். இப்படி அனிருத்துடைய ரிவ்யூ, வேட்டையின் ரிவ்யூ, இங்கிட்ட தலைவருடைய டிஸ்சார்ஜ் இப்படி போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய அந்த அறிக்கை, தாவேக்கா தலைவர் விஜய் கொடுத்த ஒரு அறிக்கையும் தலைவர் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நகைப்பு உள்ளானுச்சு. தலைவர் ஃபேன்ஸ்லாம் நிறையா அந்த அறிக்கையை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா 26, 27 நடக்க போகிற அந்த தாவேக்கா மாநாடு விழுப்புரத்தில், அதுக்கு நீங்கள்லாம் இராணுவ கட்டுக்கோப்பாக வரணும், இராணுவ கட்டமைப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒரு 3 பக்க அறிக்கை. விஜய் எப்பயுமே ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னா ஒரு பக்கம் தான் இருக்கும், அந்த ஒரு பக்கம் அறிக்கையிலே 3 லைன் தான் இருக்கும். ஸோ 3 பக்கத்துக்கும் ஃபுல்லாக அறிக்கையை கொடுத்து வச்சுருந்தாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, விஜய்க்கு போன அந்த இன்சைடு சில விஷயங்கள் என்னென்னா ரொம்ப அதிர்ச்சி ஆனிச்சான். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்களில் செஞ்ச அட்டூழியங்கள் அப்படி. இந்த சமீபத்தில் ஒரு படம், அவருடைய கடைசி படமான லியோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, லியோவா பீஸ்டான்னு. ஸோ ரோஹிணி திரையரங்கம், சென்னை ரோஹிணி திரையரங்கத்தை அவங்க சூறையாடின அந்த வீடியோக்கெல்லாம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் வைரலாக இருந்துச்சு சோசியல் மீடியாவில். சம்பவம் ரெடி. முடிந்தது.
வாங்க வாங்க அது இங்க ரொம்ப முட்டியா வச்சு ஏன்டா படம் பார்க்க போகிற மனுஷனுங்கடா நீங்களா, என்ன மிருகமாடா, சீட்டெல்லாம் போட்டு அந்த தேட்டரில் உடச்சி அதோட கிளாஸை உடச்சி விண்டோவை உடச்சின்னு அந்த தேட்டரே சூறையாடிட்டு வந்தானுங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். இது அந்த நேரத்தில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு ரசிகராக இருக்கலாம், இப்படி வெறி கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா எப்படி இந்த சமூகத்துக்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்லாம் நிறைய பேர் கருத்துக்கள் வச்சாங்க. நம்ம கூட வச்சோம் தலைவர் ஃபேனாக, ஏன் தலைவர் ஃபேன்ஸ் தான் படத்துக்கு போகிறாங்க, தலை ஃபேன்ஸ் தான் போகிறாங்க, ஏன்னா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு ஒரு 5000 பேர் போனாலே, அப்படி அவங்க ஸ்க்ரீனில் விஜயை பார்த்தாலே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறானுங்கன்னா விஜய் நேரில் பார்த்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சில பேர் வந்து, சார் இந்த கூட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது, இவங்களெல்லாம் எப்படி கையாள போகிறோம்னு தெரியலை, நமக்கு எதிராக திமுக அரசு வேறு எப்படா ஏதாவது நடக்குமான்னு காத்திருக்கு, ஸோ இதெல்லாம் தான் சார் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னது பிறகு தான் அதுக்கப்புறம் விஜய் உருகி கழகத் தோழர்களே அப்படின்லாம் சொல்லி 3 பக்கத்துக்கு இவ்வளோ பெரிய அறிக்கையை கொடுத்துருக்காராம். ஸோ 26, 27 அந்த மாநாட்டில் நமக்கு மிகப்பெரிய கண்டென்ட்லாம் இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டென்ட் மழையாக கொட்ட போகுது. அதுவும் விஜய் ஃபேன்ஸ்லாம் அடிக்க போகிற கூத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். அது ஒரு புறம். வேட்டையன் 10ஆம் தேதி செலிப்ரேஷன், நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிறையா பேசுவோம் நம்ம சேனலில். தொடர்ந்து அதை பேசுகிறதுக்கான நம்ம சேனல் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா தான் என்னோடய வீடியோ உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் வரும். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.